வணக்கம். இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. நாளைக்கு the 24th of November 2024 ஒரு 3 hour லைவ் ஒர்க் ஷாப் ஹோமோஃபோன்ஸ்ங்கிற டாபிக்ல பண்றேன். இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 5 எழுதுறாங்கல்ல January 4th. ஸோ அவங்களுக்கு சிலபஸ்ல அது ஒரு டாபிக்கா இருக்கு. அது போக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஹோமோஃபோன்ஸ் இருக்குது. எரர் கரெக்ஷன்ல சில நேரம் ராங் வேர்ட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த வேர்டை கரெக்டா அதை கண்டுபிடிச்சு மாத்தி எழுத தெரியணும். ஸோ ஹோமோஃபோன்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக் இன் லேர்னிங் த லாங்குவேஜ். ஹோமோஃபோன்ஸ்னா என்ன? நம்ம சேனல்ல இது வரைக்கும் நான் ஹோமோஃபோன்ஸ்னு தனியா எதுவும் ஒரு லெசன் பண்ணதில்லை. எரர் கரெக்ஷன்ல பார்த்துருக்கலாம். சில நேரம் ஏதாவது கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது நம்ம அதை பத்தி பேசியிருக்கலாம். பட் இந்த செஷன் நாளைக்கு 3 hours நம்ம இந்த சென்டென்சஸ் மட்டுமே you're going to solve the exercises. ஸோ இது ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருக்கும். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 5 கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் எப்படி இருக்குதுன்னா, ஹோமோஃபோன்ஸை கொடுத்து அந்த ஹோமோஃபோன்ஸை மீனிங்ஃபுல் சென்டென்சஸ்ல யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபில்லிங் இன் த பிளாங்க்ஸ் வித் த ரைட் வேர்ட். அது ரொம்ப ஈஸி, ரைட்? நம்மளுக்கு தெரியும் என்ன வேர்டுன்னு எடுத்து போட்டுருவோம். பட் இந்த வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸே நீங்க எழுதணுங்கும் போது அந்த வேர்டோடைய அர்த்தம் தெரிஞ்சிருந்தாதான் எழுத முடியும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்றது மூலமா உங்களுடைய வெக்காபுலரி நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். சில நேரம் சில பீப்புளுக்கு அந்த ஹோமோஃபோன்ஸ்னு தெரியும், தியரியில யூசி இது ரெண்டும் இந்த ஹோமோஃபோன்ஸ்ல வரும் இந்த வேர்ட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் BLUE அண்ட் BLEW, இது ரெண்டுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும், யூஸ் பண்ணவும் தெரியும். பட் இது ரெண்டுக்கும் ஒரே ப்ரொனன்சியேஷனாங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு கூட பார்க்காம இருந்திருக்கலாம். பிகாஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிகினர்ஸ் ஜாயின் பண்ணும் போது BLEW ப்ளூன்னு அவங்க சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அது ஹோமோஃபோன் BLUEயோட ஹோமோஃபோன்னு தெரியறப்பயே அப்ப இதுவும் அதே ப்ரொனன்சியேஷன் தாங்கிறது அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம், அதோட ஸ்பெல்லிங் லேர்ன் பண்ணிக்கலாம், அதோட மீனிங், ப்ரொனன்சியேஷன் அண்ட் யூசேஜ். எப்பயுமே இந்த 5 விஷயங்களையும் நான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லேர்னிங் டு ஸ்பெல் த வேர்ட். இன்னும் ஸ்பெல் பீல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு வேர்டை ஸ்பெல் பண்ண தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இங்கே நம்ம வேர்டோட எல்லா விஷயங்களும் படிச்சுக்கிறோம். நம்ம கிராமர் கிளாஸஸ்ல எப்படி அதோட பார்ட் ஆஃப் ஸ்பீச் கூட இன்னைக்கு கூட நான் வாட்ஸ்அப் குரூப்ல இந்த கம்யூனிட்டியில காம்ப்ளிமெண்ட் PLIMENT, தென் தி அதர் காம்ப்ளிமெண்ட் PLEMENT, இது இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸை தான் சொல்லியிருந்தேன். அதுல அந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எழுதும் போது கூட இது நவுன் இது வேர்ப்னு சொல்லி நான் பிராக்கெட்ஸ்ல போட்டிருந்தேன். ஏன்னா ஒரு லேர்னருக்கு அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அப்பனா தான் நம்ம சென்டென்ஸ்ல ப்ராப்பரா வேர்டை யூஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இந்த ஒர்க் ஷாப் நீங்க ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஜாயின் பண்ணுங்க. when you pay you will also get another link. அந்த லிங்க் உங்களை வாட்ஸ்அப் குரூப்க்கு ரீடைரக்ட் பண்ணும். அது உங்களுக்கு போக தெரியலன்னா கூட நான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அப்புறமா அந்த குரூப்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நாளைக்கு 10 to 1 ஜூம்ல லைவ் ஒர்க் ஷாப் நம்ம பண்றோம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு வேற ஏதாவது கமிட்மெண்ட் ஏற்கனவே இருக்குன்னா கூட, பட் ஹோமோஃபோன்ஸை படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு இருந்தா கூட யூ கேன் ஸ்டில் ரெஜிஸ்டர் ஃபார் த ஒர்க் ஷாப் அண்ட் வாட்ச் இட் லேட்டர் அஸ் அ ரெக்கார்டட் செஷன். இந்த செஷனுக்கு உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கு, எத்தனை தடவைனாலும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கூட இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க, இல்லை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.